டூரிசம் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. சில சென்டர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவண்ணாமலை வந்துட்டு இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஒன் ஓகேங்களா. பட் இப்போ நம்ம அந்த ரீஜன் போகணும் அப்படின்னா ப்ராப்பரான பஸ் ஃபெசிலிட்டி இல்லை. வேலூர் வரைக்கும் தான் பஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பஸ் ப்ராப்பரா இல்லைன்னா நம்மளுக்கு போறது கஷ்டமா இருக்கும் ரைட்டா. அதுவே இப்போ நீங்க திருவண்ணாமலைக்கே ஸ்ட்ரெயிட் பஸ் விட்டாங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும், நிறைய பேர் போவாங்க ஓகேங்களா. அதான் ஓகே. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் டூரிசம் ஹப் ரைட்டுங்களா. ஸோ அப்போ டூரிசம் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும். டூரிசம் நிறைய பிளேசஸ்ல இருக்கு ரைட். பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் இருக்கணும்னு கிடையாது, மெட்ரோபாலிட்டன் சிட்டியா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அப்படின்றதுனால அந்த சின்ன சின்ன இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு டயர் 2 சிட்டி, டயர் 3 இந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம கனெக்டிவிட்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் அந்த எக்கானமி வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும் ரைட்டா. அதுக்காக கொண்டு வரோம். ஸோ சப்போஸ் டூரிசம் by making heritage sites, pilgrimage centers, eco tourism destination easier to access. இப்போ பர்டிகுலரா இப்போ பாத்தீங்கன்னா உத்தராகண்ட் ரீஜன் எடுத்துக்கோங்க. உத்தராகண்ட் ரீஜன்ல ரோடு போடுறது கஷ்டம் ரைட்டா. அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இப்போ ஃபிளைட் வந்துட்டு கனெக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகிட்டோம் அப்படின்னா ஈஸி தானே ஆக்சஸ் ரைட். நீங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி ஒரு பிளேஸுக்கு போகணும். டெல்லி இப்போ நீங்க போகணும்னா டெல்லி போய் தான் அங்க போக முடியும் ஓகேங்களா. இதுவே நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஒரு ஃபிளைட் வந்துட்டு ரிஷிகேஷ்ல போய் இறங்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அப்ப அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கை அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இட் என்கரேஜஸ் எக்கனாமிக் growth ஓகேங்களா. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் 2016ல இருந்து இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 669 ரீஜனல் ஏர் ரூட்ஸ் வந்துட்டு ஹஸ் பீன் ஆபரேஷனலைஸ்ட் ஓகே. தென் 95 ஏர்போர்ட்ஸ், ஹெலிபோர்ட்ஸ் என்னது, ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதுக்கான இடம் ஓகேங்களா, ஹெலிபார்ட். தென் வாட்டர் ஏரோட்ரோம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. சின்ன சின்னது ஓகேங்களா ஏரோட்ரோம்ஸ் அப்படின்றது. தென் 1.6 crore பேசஞ்சர்ஸ் வந்துட்டு டிராவல் பண்ணியிருக்காங்க. கவுண்ட் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு உடான் ஸ்கீம். இப்போ நம்ம ஆல்ரெடி த ஸ்கீம் வாஸ் லான்ச் இன் 2016 பட் தேர் ஆர் சம் செட்பேக்ஸ் ஓகேங்களா. என்ன ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்கீமை வந்துட்டு க்ளோஸ் பண்ண கிடையாது. பட் தேர் ஆர் சம் செட்பேக்ஸ். மேஜரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப்பை கொண்டு வந்துட்டோம் பட் ஆபரேஷனலைஸ் பண்றதுக்கான காஸ்ட் வந்துட்டு பத்தலை, ஃபண்டிங் பத்தலை ஓகேங்களா. என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரிப் இருக்கு அப்படின்னா அதை கிளீன் பண்ணி வைக்கணும், மெயின்டைன் பண்ணணும், ஆளுங்க போடணும், அவங்களுக்கு சேலரி தரணும் இல்லையா ரைட். ஸோ வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு நம்மளால ப்ராப்பரா பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபண்டிங் திங்ஸ். ஸோ அதனால இப்போ என்ன பண்றோம், ஸோ ஒரு கேப் ஆயிப்போச்சு. அகைன் த ஸ்கீம் காட் ரெடியூஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், திரும்ப இந்த ஸ்கீமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஃபண்டிங்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கி நவ் வி ஹேவ் இனாகிரேட்டட் இட், ஐ மீன் லான்ச்ட் இட் ஓகேங்களா. 2016ல ஆல்ரெடி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், சில சேஞ்சஸ் பண்ணி அதை லான்ச் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதை மாடிஃபைடு உடான் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. இப்போ 2026ல வந்துட்டு லான்ச் பண்ணிருக்கிறாரு யாரு, பிரைம் மினிஸ்டர். அது கூட சேர்த்து இந்த ஜோத்பூர் ஏர்போர்ட்டை இன்னாகிரேட் பண்ணிருக்காங்க ஓகே. இப்போ புதுசா நம்மளுக்கு மாடிஃபை பண்ண ஸ்கீமோடைய கேரக்டர்ஸ் என்னென்ன ஓகேங்களா. ஸோ மார்ச் 2026ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபினான்ஷியல் அவுட்லே பாருங்க 29,000 crores வந்துட்டு அலாகேட் பண்ணிருக்காங்க ஓகே. தென் ஆக்சலரேட் ஏவியேஷன் லெட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அகைன் இப்போ நம்ம என்ன ஏர்லியரா பார்த்தோமோ அதே ரீசன்ஸ் தான் ஓகேங்களா. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ண போறோம், ஆனா இந்த ஏர்போர்ட்ஸை வந்துட்டு கனெக்டிவிட்டி கொண்டு வர்றது மூலமா யூ கோயிங் டு இன்க்ரீஸ் இட். அது எப்படிலாம் பண்ணலாம், நம்ம சொன்ன மாதிரி இந்த டூரிசம் ஓகேங்களா, தென் டிரான்ஸ்போர்ட் ஐடு, மார்க்கெட் ஆக்சஸ் ஜாஸ்தி ஆக்குறது பை ரெடியூசிங் த டிராவல் டைம் ஓகேங்களா. இது எல்லா ரீசன்ஸுமே வி கேன் இன்க்ளூட் அண்டர் திஸ். இதுல பாத்தீங்கன்னா 100 ஏரோட்ரோம்ஸ் என்ன பண்ண போறோம், நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யூ டோன்ட் ஹேவ் மச் எய்ம்ஸ் ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும், நம்ம வந்துட்டு 100 ஏரோட்ரோம் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 12,159 crores வந்துட்டு அலாகேட் பண்ணிருக்கோம் ஓகே. நெக்ஸ்ட் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட். ஸோ இயர்லியர் பாத்தீங்கன்னா திஸ் வாஸ் த ப்ராப்ளம் ஓகேங்களா. ஸோ அதனால இப்ப என்ன பண்ணிருக்கோம், இதுக்கு ஒரு 2,600 crores வந்துட்டு ஒதுக்கிருக்கோம் ஓகேங்களா. ensure newly developed regional airports remain functional. அப்பனா என்ன அர்த்தம், ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆகாம போயிருந்திருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அதனால இப்போ ஃபங்க்ஷன் ஆகுறதுக்காக நம்ம வந்துட்டு அமௌண்ட் தரோம். ஈவன் பேசஞ்சருடைய எண்ணிக்கை கம்மியா இருக்குதுன்னாலும் ஓகேங்களா ரைட். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்ட மாட்டாங்க, பிரைவேட்டுக்கு கொடுப்பாங்க, அவங்க தான் கட்டுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஃபண்டிங் வந்துட்டு என்ன ஆகும், ப்ராப்ளம் ஆயிரும் இல்லையா ரைட். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 10 crores போடுறாங்க, பட் ப்ராஃபிட் வந்துட்டு கம்மியா வருது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, அது அவங்க வந்துட்டு கண்டினியூஸா எஃபோர்ட் போட மாட்டாங்க இல்லையா ரைட், டு இன்க்ரீஸ் இட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஓகேங்களா. மீன்ஸ் நீங்க வந்துட்டு ஆபரேஷனலைஸ் பண்றதுக்கான ஒரு அமௌண்ட்டை போட்டுறீங்க ஓகேங்களா.
அங்க வந்துட்டு இப்ப நம்ம சொன்ன மாதிரி 2 crores அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த செலவாகிறது ஒரு டிக்கெட் நீங்க செல் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 1.2 crore போகுது. ரிமைனிங் வந்துட்டு ஒரு 80 crores வந்துட்டு லாஸ் ஆகுது நம்மளுக்கு. இந்த 80 crore வந்துட்டு கவர்ன்மெண்ட் வில் கிவ் யூ. ஓகேங்களா? ரைட்? அதுதான் இந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படிங்கிறது. கேப் என்ன பண்றாங்க? ஃபில் பண்றாங்க. வயபிலிட்டினா அது ஆக்டிவேட் ஆகுறது. லைக் ஸ்டில் சர்வைவ் ஆகுறதுக்கானது. ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படிங்கிறது லாஸ் எவ்வளோ வருதோ அந்த லாஸ யார் குடுத்துருவா? கவர்ன்மெண்ட் வில் கிவ் யூ. ஓகேங்களா? டு ப்ரொவைட் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அமௌண்டிங் டு 10,000 crore. ஓகே. So viability gap funding என்ன? It's a financial assistance provided by the government to airlines operating on regional routes. ஓகேங்களா? பர்టిక్యులர்லி யாருக்கு? எந்த ஏர்லைன்லாம் வருதோ ஓகேங்களா? ரைட் ஏர் இந்தியா இந்த மாதிரி வருது இல்லைங்களா? சோ அதுக்கு மட்டும். ஓகேங்களா? ரைட். தென் சோ சப்சிடிஸ் சோ சப்சிடி நம்ம குடுக்கறதுனால லோ டிமாண்ட் ரூட்டா இருந்தாலும் ஓகேங்களா? சப்சிடி கவர்மெண்ட் தந்துடுறதுனால ஸ்டில் பிரைசஸ் என்ன பண்ண மாட்டாங்க? ஜாஸ்தி ஆக மாட்டாங்க. ரைட்டா? இப்ப ஆட்கள் பெருசா வரமாட்டாங்கன்ற ஏரியாவா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஆட்டோ ஃபேர்லாம் எப்படி வைப்பாங்க? ஜாஸ்தியா வைப்பாங்கல்ல. ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு ரூ. 200 300 கேட்பாங்க. அதுவே நெறைய பேர் வந்துட்டு போற இடமா இருந்தா, பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். ஆனா, இங்க ஆட்கள் கம்மியா தான் வராங்க. சரிங்களா? பட் பிரைஸ இன்கிரீஸ் பண்ணக்கூடாது. அப்ப அது கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்க? தே ஆர் கிவிங் த அமௌண்ட். ஓகேங்களா? சோ இது மெயின்டெயின் பண்ணிக்கோங்க அதே லெவல் டிக்கெட் லெவல. ஆனா, உங்களுக்கு வந்து லாஸ் ஆகுற அமௌண்ட்ட நாங்க குடுத்துடுறோம். தட் இஸ் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஓகே. தென் அது இல்லாம 3600 crores மாடர்ன் ஹெலிபேட்ஸ். ஓகே. நமக்கு ஏர்கிராஃப்ட்ன்னு பார்க்குறப்போ, அந்த நம்மளுக்கு வந்துட்டு ஏர்கிராஃப்ட் அப்படின்றது மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் ஓகேங்களா? ஸோ பேசஞ்சர் ஆர் கார்கோ ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் ஓரியன்டடா இருக்கு. ஸோ இது பாருங்க இந்த ஹெலிபேட்ஸ் வந்துட்டு மத்தது வேற அதர் ஒர்க்ஸுக்குலாம் யூஸ் பண்ற மாரி. நாட் ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஓகேங்களா? இது பாருங்க பர்ட்டிகுலர்லி மவுண்டேனஸ் ரீஜியன், ட்ரைபல் ரீஜியன், ஐலேண்ட்ஸ் இந்த மாரியான இடத்த ஆக்சஸ் பண்றதுக்கு ஹெலிபேட்ஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னது? தே ஆர் ப்ரான் டு மவுண்டேனஸ் ரீஜன்னா தே ஆர் ப்ரான் டு லேண்ட்ஸ்லைட்ஸ். ஐலேண்ட்னா தே ஆர் ப்ரான் டு ஃப்ளட்டிங். ஓகேங்களா? இல்ல பார்டர் ஏரியாஸ்னா தே ஆர் பார்டர் லைக் தே ஆர் அகைன் பான் டு ஃப்ளட்டிங். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல டிசாஸ்டர்ஸ் ஜாஸ்தியா நடக்கும். ஓகே. அப்ப அந்த டைம்ல போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாரி போய் ஹெலிகாப்டர் எங்கேயாவது லேண்ட் பண்ணணும் இல்லையா? சோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக வி ஆர் டெவலப்பிங் ஹெலிபேட்ஸ். ஓகே. டு இம்ப்ரூவ் எமர்ஜென்சி மெடிக்கல் டிரான்ஸ்போர்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது இல்லாம டூரிசம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா? ரைட். டூரிசம் அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி உத்தராகண்ட்ல பாத்தீங்கன்னா அமர்நாத்துக்குலாம் வந்துட்டு தேர் இஸ் நோ பஸ் ரூட். ஓகேங்களா? ஒரு பேஸ் கேம்ப்ல இறக்கி விட்டுருவாங்க. அங்க இருந்து டெம்பிள் வரைக்கும் ஒன்லி த்ரூ வாக் வி கேன் கோ. அப்படி இல்லைன்னா அந்த லைக் குதிரை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கு மேல நீங்க ஏறி போய்க்கலாம். ஓகேங்களா? ரைட். அது ஒண்ணுதான் ரூட். இதை தவிர்த்து வேற ரூட்டே கிடையாது. பஸ், காரு, பைக் அதெல்லாம் எதுவுமே போகாது. ஓகேங்களா? ரைட். சோ அதனால யாத்ரான்னு சொல்றோம். அமர்நாத் யாத்ரா. ஓகே பை வாக் யூ ஆர் கோயிங். ஓகேங்களா? அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தே பாட் ஹெலிகாப்டர். நீங்க முன்னாடியே புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் அவைலபிலிட்டி வில் பி தேர். நீங்க ஏறி ஸ்ட்ரைட்டா டெம்பிள் கிட்ட போய் இறக்கி விட்டுருவாங்க. ஓகேவா? இது வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்காக கொண்டு வந்த ஃபெசிலிட்டி. ஓகே ரைட். அப்ப இதுவும் என்ன பண்ணுது? அகைன் இட்ஸ் அப்ப ஆக்சஸபிள் இல்ல. நம்ம எப்படி அவ்வளவு தூரம் நடந்து போக முடியும்னு நினைக்கிறவங்களுக்கும் we are making it accessible. ஓகேங்களா? சோ அதனால தான் எக்ஸாம்பிள் டூரிசம் மட்டும் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ரைட். Then apart from that, you are promoting indigenous aircrafts. ஓகேங்களா? indigenous means எங்க? இந்தியாலயே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் HAL உடைய த்ரூ ஹெலிகாப்டர்ஸ், டோர்னியர் ஏர்கிராஃப்ட். டோர்னியர் ஏர்கிராஃப்ட் ரொம்ப பெருசு. லைக் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரோமோட் பண்றோம். ஓகே. அண்டர் மேக் இன் இந்தியா யூ ஆர் ப்ரோமோட்டிங் இந்தியா as ஆத்ம நிர்பார் பாரத். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்? we are reducing the dependence on imported goods. ஓகேங்களா? அதுதான் இந்த எய்ம். அதுதான் அகைன் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பண்றதுனால என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஒன் இஸ் யூ ஆர் இம்ப்ரூவிங் த கனெக்டிவிட்டி. ஓகேங்களா? அதனால எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வில் ஹேப்பன். அதுக்கு அடுத்து அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அப்ப நிறைய பேர் அங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஓகே அங்க போய் ஒரு கடையை போட்டுருவோம்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ யூஆர் அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே. தென் அபார்ட் ஃப்ரம் தட் ரீஜனல் இண்டஸ்ட்ரீஸ் வில் ஃபிளரிஷ். ஓகேங்களா? அந்த ஜோத்பூர் ஏர்போர்ட் நத்திங் யூ ஜஸ்ட் ரீட் இட். ஓகேங்களா? இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கெப்பாசிட்டிஸ் என்ன, எவ்வளோ பேசஞ்சர்ஸ் அகாமடேட் பண்ணும் அப்படின்றதா இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஜஸ்ட் ரீட் இட். ஓகே. வேற இம்பார்ட்டன்ஸ்ல எதுவும். ஸோ திஸ் இஸ் ஜோத்பூர். ஓகேங்களா? எப்படி இந்த சாங்ஸ் இதுலலாம் பார்த்துருப்பீங்க தானே? ஃபுல்லா எப்படி இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கா? ஸோ இட் இஸ் நோன் அஸ் ப்ளூ சிட்டி. ஓகேங்களா? ரைட்.
So this fort is known as Mehergarh fort. ஓகேங்களா? So this is second largest city of Rajasthan. Okay. So you must see, ஓகேங்களா? அந்த ஏர்போர்ட் வந்து டெர்மினல் ஓபன் பண்ணிருக்காங்களா, அது பாருங்களேன் எவ்வளோ லைக் இட் இஸ் சோ மாடர்ன். ஓகேங்களா? ரொம்ப மாடர்னா இருக்குது. பட் அந்த ட்ரெடிஷனல் லுக்கையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவோட அந்த ட்ரெடிஷனல் இந்த பேலசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரைட்? அதெல்லாமே ரொம்ப கிளீனா, நீட்டா, ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்கும். பட் அதோட டச் எப்படி இருக்கும் பார்க்குறப்ப, இந்தியனுடைய டோன் இருக்கும் இல்லையா? அதே மாதிரியே தான் இதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நல்லா இந்த பீகாக்கு, இந்தியன் பேலசஸ்ல எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடுவோம், அந்த மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரைட்? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் ராஜஸ்தான் இது ஜோத்பூர். ஓகே, ஸோ இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ப்ளூ சிட்டி. ஓகே, பிகாஸ் இப்போ நம்ம பார்த்தோம் ஹோல் சிட்டியில் இருக்கக்கூடிய ஹவுசஸ் வேர் இன் ப்ளூ. அடுத்து இதை வந்து சிட்டியை ஃபவுண்ட் பண்ணவங்க யார் அப்படின்னா ராவ் ஜோதா ஆஃப் ராஜ்புத் டைனாஸ்டி. இல்லை, ரத்தூர் ராஜ்புத் டைனாஸ்டி தான் ஃபர்ஸ்ட் சிட்டியை வந்து உருவாக்குறாங்க. ஓகே, தென் மார்வார் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மேவாடு, மார்வாரிஸ். ஓகேங்களா? சோ மார்வார் கிங்டம் உடைய கேபிட்டல் தான் இது ஜோத்பூர் ஒன்ஸ் a பீரியட். ஓகேங்களா? சோ இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல கிங்டம் ஆஃப் மார்வாரோட கேபிட்டல் என்னது? ஒன்ஸ் ஜோத்பூர். ஓகேங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மெஹரங்கர் ஃபோர்ட். இதான் அந்த மெஹரங்கர் ஃபோர்ட். ஓகே, நெக்ஸ்ட் அபார்ட் ஃப்ரம் த ஜிஐ டேக்ஸுக்கு வந்துட்டு இந்த பிளேஸ் வந்துட்டு ஃபேமஸ். 2 ஜிஐ டேக். ஒன்னு பாத்தீங்கன்னா ஜோத்பூர் பந்தேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாத்ல வந்துட்டு நாட் போட்டு டை பண்ணி எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு இந்த டாட்ஸ் இருக்கோ, இந்த டாட் இருக்கிற இடத்துல தே வில் டை. ஓகேங்களா? ரைட்? டை பண்ணிட்டு, இப்போ இது கிரீன் கலர்ல இருக்கா, டை பண்ண இடத்த தவிர அப்படியே டை பண்ணி போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் கோயிங் டு டிப் இட் இன் கிரீன் கலர். கிரீன் கலர்ல எடுத்ததுக்கு அப்புறமா யூ ஹேவ் டு ரிமூவ் த டைஸ். டை பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த டை பண்ணதெல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா அதுல மட்டும் நம்ம என்ன இருக்காது, உள்ள இங்கு போயிருக்காது, டை போயிருக்காது இல்லையா? அப்ப அது மட்டும் வேற கலர்ல இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, வேற ஏதாவது டை கலர் வந்துட்டு ஆட் பண்றதுன்னா பண்ணிப்பீங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு டை அண்ட் டை டெக்ஸ்டைல் கிராஃப்ட் ஆஃப் ஜோத்பூர். இதுக்கு வந்துட்டு அது ஃபேமஸ். ஓகேங்களா? தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஸோ திஸ் ஒன் இஸ் ஹேண்ட் கிராஃப்ட். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய லைக் இது வந்து உடன் கிராஃப்ட். உடன் கிராஃப்ட்ல என்ன இருக்கும், நம்மளுக்கு பிரிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைல முக்கி நீங்க பிரிண்ட் வச்சு எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ தட் ஒன் வெயிட், ஐ லாஸ்ட் த நேம். நான் பார்த்து சொல்லிட்டேன். அகைன் தட் வில் ஸ்டார்ட் வித் ஜோத்பூர் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு யூஏபிஏ. So why it is the news? Central government designated 23 operatives of Pakistan-based terrorist organizations. Okay, Jaish-e-Mohammed, Lashkar-e-Taiba. ஓகேங்களா? and individual terrorist under UAPA. ஓகேங்களா? UAPA ஆக்டுக்கு கீழே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 23 persons வந்துட்டு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு they have designated. ஓகேங்களா? சோ என்ன ஆக்டுக்கு கீழே? UAPA கீழே. so we have to see what is UAPA. ஓகேவா? மெயின் அதுதான். ஓகேங்களா? so he is one of the terrorist. ஓகேங்களா? ஓகே, so டெசிக்னேட் பண்ணிருக்கிற டெரரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன ஆக்ட்ஸ்ல வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா டெரரிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? மீன்ஸ் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய டீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணி பாகிஸ்தானுக்கு கூட்டு போய் அங்க ட்ரைனிங் கொடுத்து அகைன் தே வில் சென்ட் them பேக் டு இந்தியா. ஓகேங்களா? ஸோ டெரரிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? ரேடிகலைசேஷன், மைண்ட் வாஷிங். ஓகேங்களா? உங்களை வந்து ரேடிகலைஸ் பண்றதுக்கு, டு கில் பீப்புள், டு மூவ் டுவர்ட்ஸ் டெரரிசம், அதுக்கு வந்து ரேடிகலைஸ் பண்றது. தென் இன்ஃபில்ட்ரேஷன் இன்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? மீன்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்குள்ள வந்துட்டு ஊடுருவி வருது, இன்ஃபில்ட்ரேஷன். தென் ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங் த்ரூ ட்ரோன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்மகிள் ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, ஸ்மகிள்னா யாராவது ஏதாவது திருடி கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து கொடுப்பாங்க, சப்ளை பண்ணுவாங்க. நவ் தே டோன்ட் வாண்ட் ஹியூமன் பிரசன்ஸ் இட்செல்ஃப். ஓகேங்களா? அப்படியே ட்ரோன் மூலமா என்ன பண்ணலாம், பார்டரை கிராஸ் பண்ணி கொண்டு வந்து போட்டு போயிடலாம். ஈவன் ட்ரக்ஸா இருக்கட்டும், ஆர்ம்ஸா இருக்கட்டும். ஆர்ம்ஸ் இன் த சென்ஸ் வெப்பன்ஸ். ஓகேங்களா? அம்யூனிஷன்ஸ், துப்பாக்கி, இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் டெரர் ஃபினான்சிங். ஸோ டெரரிசம் பண்றதுக்கு அமௌண்ட் கொடுக்கறது, ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ், டிராஃபிக்கிங் பண்றது, இந்த மாதிரி ரூட் மூலமா. தென் ட்ரைனிங் ஆஃப் மிலிட்டன்ஸ். மிலிட்டன்ஸ்னா இந்த இடத்துல யாரெல்லாம் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்களோ தே ஆர் மிலிட்டன்ஸ். மிலிட்ரி வேற, மிலிட்டன்ஸ் வேற. ஓகே, ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்றோம். ஓகேங்களா? தென் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் அட்டாக்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புல்வாமா அட்டாக். ஓகேங்களா? ரைட்? ஸோ இதெல்லாம் என்னது, பர்டிகுலரா சிஆர்பிஎஃப்க்கு அகேன்ஸ்டா பண்ணுது. ஓகேங்களா?
ஸோ நீங்க வந்துட்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் டார்கெட் பண்ணி நம்ம அட்டாக் பண்றோம். பத்தான்கோட் ஏர்பேஸ் அட்டாக் இதெல்லாம். ஓகே. ஸோ இந்த 23 இண்டிவிஜுவல்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இண்டிவிஜுவல் டெரரிஸ்டுடைய கவுண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு டு 80. ஓகேவா? எதுக்கு கீழ ஒன்லி அண்டர் UAPA மீன்ஸ் நம்மலாம் அரெஸ்ட் பண்ணி புடிச்சு வச்சிருக்கிறோம் அவங்களன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஸோ அதுல பாத்தீங்கன்னா 17 பாகிஸ்தானிஸ் இருக்காங்க. தென் 6 வந்துட்டு இந்தியாவை சேர்ந்தவங்க பர்டிகுலர்லி ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன். ஓகே. அவங்க என்னென்ன அட்டாக்ஸ்லாம் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அட்டாக்கா தான் இருக்கு. மிலிட்ரி ஸ்டேஷன் அட்டாக், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அட்டாக். ஓகேங்களா? மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிகாஸ் இப்ப வந்துட்டு அவங்களால அதிகமா வந்துட்டு மக்கள் இருக்கிற இடத்த அட்டாக் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அது மாறவும் என்ன பண்ணிடுறாங்க தே ஆர் டார்கெட்டிங் செக்யூரிட்டி பர்சன்ஸ். ஓகே. ஸோ அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த ஹஃபீஸ் சயீதோட சன் ஹஃபீஸ் காலித் வாலித். ஓகேங்களா? அவங்க எல்லாரையுமே வந்துட்டு இந்த லிஸ்ட்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அவர் தான் அது அப்ப பார்த்தது. ஓகேங்களா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் இப்ப இந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்றோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இந்த UAPA என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்ப இந்த இன்க்ளூட் பண்றோம்ல இண்டிவிஜுவல்ஸை வந்துட்டு இந்த லிஸ்டிங் மாதிரி நம்ம போட்டு இன்க்ளூட் பண்றோம்ல அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? அதை ஏன் நம்ம பண்ணணும்? அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வந்து இருக்கு? ஓகே. இது பாத்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் டு ஃப்ரீஸ் ஃபினான்ஷியல் நெட்வொர்க்ஸ். இப்போ என்னது நம்ம வந்துட்டு வி ஆர் ஷோயிங் த வேர்ல்டு இவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், நாங்க வந்துட்டு ஜெயில போட போறோம், ஓகேங்களா? டெரரிஸ்ட்னு நேம் பண்ணிட்டோம். அப்ப இவனோட பேர்ல வேற எங்கேயாவது அப்ராட்ல வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம டெரர் நெட்வொர்க் என்ன ஆயிரும் உங்களுக்கு கட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் பை ஃப்ரீசிங் த ஃபினான்ஷியல் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் தேர் மூவ்மெண்ட் தே கான் கோ எனிவேர். ஓகேங்களா? இல்ல அப்படி நீ டெசிக்னேட் பண்ணல அப்படின்னா தே கேன் மூவ். திடீர்னு தப்பிச்சு போயிட்டா கூட என்ன பண்ணிடலாம் அவங்க வந்து மூவ் ஆகலாம். அதுவே இப்ப நம்ம வந்து டெசிக்னேட் பண்ணி த வேர்ல்ட் நோஸ் ஹிம் நவ் இல்லையா? அப்ப யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம் இவன் தான் அதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஸோ அதுக்காக. ஓகே. தென் கர்ப் ரெக்ரூட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ நம்ம ஆளுங்களை புடிச்சிட்டாங்க அப்ப கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்துட்டு வேலையெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வைப்போம். ஓகே. தென் ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ப்ராப்பரா லீகல் மெஷர் எடுத்து தான் நாங்க வந்துட்டு வி ஹவ் நேம்டு ஹிம் டெசிக்னேட்டட் ஹிம் அஸ் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றப்ப அதர் நேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஹூ ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் டெரரிசம் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு சப்போர்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இவர் தப்பிச்சு போயிட்டாலே என்ன பண்ணலாம் இன்னொரு நாட்டுல இருந்து அவரை புடிச்சு தரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் லீகல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு டெரரிஸ்ட்னு நம்ம வந்துட்டு முத்திர குட்டியாச்சு. இப்ப நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம் அவரை ரைட்டா போலீஸ் வச்சு எப்படி வேணாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ரைட். ஸோ இல்லைன்னா அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ்ல வந்துட்டு 1000 கேள்வி கேட்பாங்க அதுக்காக. ரைட். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களை டெசிக்னேட் பண்றதுடைய பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல தென் வேற என்ன இப்ப நம்மளுக்கு அதுல தெரிய வருது வாட் யூ கேன் அப்சர்வ் ஃப்ரம் தட் அப்படின்னா த கரண்ட் எமர்ஜிங் செக்யூரிட்டி சேலஞ்சஸ். ஓகேங்களா? என்னென்ன மாதிரி புதுசா ஓகேங்களா நியூவா வந்துட்டு செக்யூரிட்டி சேலஞ்சஸ் வந்துட்டு வருது. ஓகே. இப்ப நம்ம சொன்னதுலயே என்னதான் நம்மளுக்கு தெரியுது லைக் ஆர்ம்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ரைட். தென் சோஷியல் மீடியா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க. தென் அப்பனா என்ன பண்ணலாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம வந்துட்டு ப்ராப்பர்லி வி கேன் ஆக்ட். ஸோ இண்டிகேட்ஸ் த இவால்விங் நேச்சர் ஆஃப் டெரரிசம். ஓகேங்களா? ஸோ மீன்ஸ் மோர் ஓவர் தே ஆர் நாட் பிசிக்கலி பிரசன்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு மீடியா மூலமா நெட் டெக்னாலஜி மூலமாவே வந்துட்டு இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அது தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ண முடியும். ரைட். தென் UAPA 1967. ஓகேங்களா? ரைட். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 19(2) கீழே வந்துட்டு நம்ம கொண்டு வருது. 19னால என்னது ஆர்டிகல் 19 ரிலேட்ஸ் டு ஃப்ரீடம். ஓகேங்களா? ரைட் டு ஃப்ரீடம். ஓகே. பட் 19(2) அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இந்த ஃப்ரீடம் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ வேற தேர் ஆர் பாசிபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வேல்யூபிளா இருக்கணும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே. ரைட். ஸோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு கீழே நம்ம என்ன பண்றோம் இந்த ஆக்டை வந்துட்டு கொண்டு வரோம். சி பிகாஸ் சம்டைம்ஸ் யூ ஆர் அரெஸ்டிங் யோர் ஓன் சிட்டிசன். ஓகேங்களா? அரெஸ்ட் பண்ணி ப்ரூவ் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது அவன் டெரரிஸ்டா இல்லையான்னு. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்குதுன்னு அவங்க என்ன பண்ணலாம் கோர்ட்ல போய் கேஸ் போடலாம். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இது நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரீசனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு. ஓகே. ஸோ இது பிரைமர்லி அகெயின்ஸ்ட் டெரரிசம். ஓகேங்களா? ஆன்டி டெரர் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா கரண்டா இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி இது எது அப்படின்னா இந்த UAPA மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பொட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்லாம் இருந்துச்சு எவ்ரி திங் காட் ரிப்பீல்டு. ஓகேங்களா? இப்ப இருக்கிறது எது அப்படின்னா இந்த UAPA மட்டும்தான். ஓகேவா? ரைட்.
Okay, so first பாத்தீங்கன்னா initially when we brought this, we focused only on banning associations. ஓகேங்களா? இப்ப just like TFI வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்துட்டு they have banned the organization. ஓகேங்களா? ரைட் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை வந்துட்டு பேன் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்ப ரீசெண்டா தான் பேன் பண்ணாங்க. ரைட் ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷனை மட்டும் பேன் பண்றதுக்கு அது இனிஷியலா கொண்டு வந்தது. ஓகே அப்ஜெக்டிவ்ஸ் யூ ரீட். ஓகேங்களா? எப்படி உங்களுக்கு அது கவர் ஆயிரும் இதுல. இதுல இருக்க ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கனைசேஷன்ஸை வந்துட்டு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகே தென் யூ கேன் டெசிக்னேட் ஈவன் இண்டிவிஜுவல்ஸ். இது ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்ல கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் மட்டும் தான். ஆனா நீங்க என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலையும் வந்துட்டு பேன் பண்ணலாம். ஓகே ஸோ பேன் பண்ணலாம் அண்டர் 4th ஷெட்யூல் ஆஃப் த ஆக்ட். மீன்ஸ் இந்த 4th ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னன்னா வி ஹேவ் லிஸ்ட். ஓகேங்களா? யாராவது ஒருத்தவங்களோட பேர் அந்த 4th ஷெட்யூல்ல ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஆர் டேர்ம்ட் அஸ் அ டெரரிஸ்ட். ஐ மீன் டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட். அப்ப அந்த இண்டிவிஜுவல் வந்துட்டு இஸ் பேண்ட். மூவ் பண்ண முடியாது எங்கேயும். இல்ல கவர்மெண்டோட கீழே தான் எல்லாமே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை சொல்றது எது, 4th ஷெட்யூல். ஸோ நத்திங் இட் கன்சிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். ஓகேங்களா? டெரரிஸ்டோட நேம்ஸ். ஓகே தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேன் கன்ஃபிஸ்கேட் தயர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? இப்போ டெரரிஸ்ட் பேர்ல ஒரு வீடு இருக்கு அப்படின்னா தட் ஹோம் வி கேன் டேக். கவர்மெண்ட் வந்துட்டு சீஸ் பண்ணிக்கும் ப்ராப்பர்ட்டியை. ஓகேங்களா? ரைட் அண்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட். ஏன் இதெல்லாம் கொண்டு வரோம்னா பயந்துகிட்டு என்ன பண்ண மாட்டாங்க. அப்புறம் நம்ம இப்ப ஒரு டெரரிஸ்ட் இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்ப இப்ப வந்துட்டு அவங்கள டெரரிஸ்ட்னு ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஆனா நம்ம குடும்பத்துக்காக நம்ம பண்றோன்ற எண்ணத்துல அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க காசு வாங்கிட்டு. ஓகேங்களா? சோ இப்ப அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக அவங்க பண்ணது வீணாயிருமா? அப்ப என்ன பண்ண மாட்டாங்க, பயந்துகிட்டு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்காக இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி கொண்டு வந்து. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் எஸ்பெஷலி இஃப் இட் ரிசல்ட்ஸ் இன் டெத் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? அப்போ ஒரு டெரர் ஃபினான்சிங் தான் பண்றாங்க, இல்ல ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் பண்றாங்க, உள்ள ஒரு ஜஸ்ட் ரேடிகலைசேஷன் தான் பண்றாங்க. ஆனா அந்த ரேடிகலைசேஷன் இஃப் இட் எண்ட்ஸ் இன் டெத் தென் டெஃபினட்டா அவங்களுக்கு ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்கும், ஈவன் டெத் பெனால்டி. ஓகேங்களா? ரைட் நெக்ஸ்ட் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வந்துட்டு நம்ம எம்பவர் பண்றோம். தே கேன் லுக் ஓவர் த கேசஸ் இன் திஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேஸ்ல ஒன்ஸ் இஃப் தே காட் அரஸ்டட் பெயில் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? பெயில் மேக்ஸிமம் தே ஓன்ட் கெட். நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா சோ பொட்டா ஆக்ட வந்துட்டு ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ரிப்பீல் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒண்ணுதான் வந்துட்டு ஆன்டி டெரர் லா. ஓகேவா? அடுத்து 2008ல எப்ப நம்மளுக்கு மும்பை டெரர் அட்டாக் அப்புறமா ஓகே ஸ்ட்ரிக்டான ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரோம். டெரரிஸ்ட் ஆக்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினிஷன் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு க்ரௌட போய் அட்டாக் பண்றது மட்டும் கிடையாது, இந்த ஃபண்டிங் கொடுக்கறது இதெல்லாத்தையும் சேர்த்து. ஓகேங்களா? ஸோ ப்ராடரா வந்துட்டு டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? டெஃபினிஷன் கொடுக்குறோம் டெரரிஸ்ட் ஆக்டுக்கு. நெக்ஸ்ட் 2012 ஓகே எக்கனாமிக் அஃபென்சஸ். ஓகேங்களா? டெரரிசம் எக்ஸ்பேண்டட் டு இன்க்ளூட் அஃபென்சஸ் ரிலேட்டட் டு எக்கனாமிக் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக் கரன்சி நோட் கொண்டு வரது. ஓகேங்களா? அது வந்துட்டு நம்மளுக்கு எக்கனாமிக் ரிலேட்டடான இஷ்யூ தான், எக்கனாமிக் அஃபென்ஸ் தான். பட் அது டெரரிசமோட லிங்க் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த துரந்தர் மூவிலாம் பாத்தீங்கன்னா தெரியும். ரைட் நெக்ஸ்ட் 2019 அமெண்ட்மெண்ட்ல தான் இப்ப நம்ம சொன்னது எல்லா ரூல்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. லைக் இண்டிவிஜுவல் பர்சன்ஸை வந்துட்டு உள்ள கொண்டு வரது, ப்ராப்பர்ட்டிஸை சீஸ் பண்றது. ஓகேங்களா? தோஸ் ஆக்ட்ஸ் வேர் those provisions were brought in 2019 amendment. ஓகேங்களா? அண்ட் அது இல்லாம என்ஐஏ ஆபீசஸ் வந்துட்டு இந்த டெரரிசம் ரிலேட்டட் கேஸை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் தே ஹேவ் டு பி அட் த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆர் அபவ். ஓகேங்களா? அப்ப இன்ஸ்பெக்டர் அதுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஊர்ல நார்மல் கேஸ்னா இவன் சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஐயோவா இருப்பாரு. ஓகேங்களா? இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர். இங்கே பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கிறவங்க தான் விசாரிக்க முடியும். ஓகேவா? யாரெல்லாம் டெரரிஸ்ட் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். லைக் ஹூ கமிட்ஸ் ப்ரிப்பேர்ஸ் ஆர் ப்ரோமோட்ஸ் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், ஈவன் இன்வால்வ்ட் இன் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். ஹெல்ப் ஏதாவது சின்னதா பண்ணா கூட டெரரிசம் தான். ஓகே ரைட். ஸோ ஒருவேளை அந்த பர்சனை வந்துட்டு இந்த 4th ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா தே கேன் சென்ட் இட் ஃபார் ரிவ்யூ கமிட்டி. ஓகேங்களா? கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ற ரிவ்யூ கமிட்டிக்கு வந்துட்டு ஓகே எங்க பேரை வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் அதெல்லாம் உள்ள போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட் நெக்ஸ்ட் கசா. அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன வந்துட்டு நியூஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா the gap between credit growth and deposit growth widened from 1.8% points to 5.4% points. ஆர்பிஐ டேட்டா படி. ஓகே ஸோ கிரெடிட்னா என்னது? பேங்க்குக்கு கிரெடிட் அப்படின்னா என்னது? பேங்க். ஓகேங்களா? எனக்கு கிரெடிட் அப்படின்னா என்னது?
நான் குடுக்குறது. சாரி எனக்கு வர்றது. ஓகேங்களா? ரைட். கிரெடிட் குரோத். சாரி இந்த இடத்துல பேங்க்குக்கு வந்துட்டு கிரெடிட் குரோத் இவங்க தர்றது. ஓகேங்களா? ரைட். டெபாசிட் குரோத் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு குடுக்குறது. ஓகேங்களா? ரைட். இப்ப என்ன ஆகுது? கிரெடிட் குரோத், டெபாசிட் குரோத் இது 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அதாவது அதாவது இப்ப எல்லா 2மே ஈக்குவலா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2ம் கிட்ட கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் லெவல்ல இருக்கு. பட் 1 ஜாஸ்தியா இருக்கு, 1 கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? அதுக்கு 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப் வந்துட்டு ஜாஸ்தியாகும். ரைட்டா? சோ கிரெடிட் குரோத் வந்துட்டு 1 ஜாஸ்தியா இருக்கணும். இல்ல டெபாசிட் குரோத் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? சோ அதனால அது 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப் வந்துட்டு பெருசாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இத என்ன சொல்றாங்க? Bank credit has been growing faster than deposits over the past few months. Bank creditனா பேங்க் லெண்டிங்க்கு குடுக்கக்கூடிய மணி. ஓகேங்களா? ரைட். சோ அதனால கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ இன்கிரீஸ்ட் ஃப்ரம் 75% to 82. அப்ப அதாவது என்ன சொல்லலாம்னா, டெபாசிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம்னு வச்சுக்கோங்க. இன்கம். கிரெடிட் வந்துட்டு செலவுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் கண்டிப்பா அந்த கிரெடிட் என்ன ஆகும்? ஒரு நாள் அவங்களுக்கு திரும்பி வரும். ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு இன்கம் வருது. இன்கம் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்காம, இல்ல வர்ற இன்கம்ல முக்காவாசி கடனாவே அடுத்தவங்களுக்கு குடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இஃப் தே பே பேக் இட் இஸ் ஓகே. எல்லாருமே திருப்பி குடுப்பாங்களா? மாட்டாங்க. டிஃபால்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லையா? ரைட். சோ இப்ப ரிஸ்க்ல தான் ஓடிட்டு இருக்குது பேங்க். ஓகேங்களா? இதுதான் அந்த சிச்சுவேஷன். ஓகே. சோ டெபாசிட் போடுற அமௌண்ட் கம்மியாகுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அப்டின்னா நான் வேற யார்ட்டயா கடன் வாங்கி கடன் குடுப்பேன். பேங்கோட வேலையே என்னது? கடன் குடுக்குறது. ஓகேங்களா? அவங்களுக்கு இன்கமா வரக்கூடிய டெபாசிட் கம்மி ஆயிருச்சுன்னா, அப்புறம் எப்படி பேங்க் கிரெடிட் குடுப்பாங்க? கடன் குடுப்பாங்க அடுத்தவங்களுக்கு. அவங்க கடன் வாங்கி குடுப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சுங்களா? புரியல. அதாவது பேங்கோட வேலை என்னது? அடுத்தவங்களுக்கு கடன் தர்றது. ரைட்டுங்களா? இப்ப டெபாசிட்ன்னு என் அக்கவுண்ட்ல எனக்கு வந்து பேங்க்ல வந்து டெபாசிட்ன்னு ஒரு இன்கம் வருது. அந்த டெபாசிட்ட நான் என்ன பண்ணுவேன்? நான் கிரெடிட்டா மத்தவங்களுக்கு தருவேன். ஓகேங்களா? என்னோட வொர்க் என்னது? கிரெடிட் குடுக்குறது தான். இப்போ எனக்கு இன்கம் கட் ஆயிருச்சு. ஆனா நான் கிரெடிட் குடுத்தே ஆகணும் மத்தவங்களுக்கு. அப்பனா தான் என் பேங்க் ஓடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் பை ஃப்ரம் சம்ஒன் எல்ஸ். ஓகேங்களா? பாரோ பண்ணி கிரெடிட் குடுப்பேன். ஓகே. அப்போ எனக்கு பாரோ பண்ணி கிரெடிட் குடுக்குறது பெட்டரா? டெபாசிட்ல இருந்து நான் கிரெடிட் குடுக்குறது பெட்டரா? டெபாசிட்ல இருந்து கிரெடிட் ஏன்னா என்ன பண்ணி ஆகணும்? இந்த அமௌண்ட்ட நான் திருப்பி தரணும். 2லயுமே அமௌண்ட்ட திருப்பி தருவோம் தான். டெபாசிட்ல ஒருத்தவங்க போட்டாலும் அந்த அமௌண்ட்ட பேங்க் திரும்பவும் அவங்களுக்கு தரும். கிரெடிட்ல வாங்கணும். லோன் வாங்கி நம்ம குடுத்தாலும் அந்த அமௌண்ட்ட நம்ம திருப்பி அவங்களுக்கு தரணும். டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்றோம். ஓகேவா? என் அக்கவுண்ட்ல அதாவது பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா தான் குடுப்பேன். ஓகேவா? அதுவே நான் இன்னொருத்தவங்கட்ட இருந்து கடன் வாங்குறேன் பார்த்தீங்களா? அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா பே பண்ணணும். அப்ப எது எனக்கு ஈஸியான ரூட்? டெபாசிட். ஓகேங்களா? ரைட். அப்போ பேங்க் வந்துட்டு நல்லா ஸ்டேபிளா வந்துட்டு ரன் ஆகணும், ரிஸ்க் கம்மியா இருக்கணும் அப்டின்னா, டெபாசிட் ஹேஸ் டு பி ஹையர். ஓகேங்களா? ரைட். அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? கிரெடிட் பேங்க் வந்துட்டு வெளியில குடுக்குறது வந்துட்டு ஜாஸ்தி ஆயிருச்சு. ஹையர் லெண்டிங் பை பேங்க்ஸ். ஓகேவா? இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ஆஃப் ஆர்பிஐ. ஓகேவா? அப்ப இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் யார் வெளியிடுறா? ஆர்பிஐ. இந்த மாரி எப்பயுமே ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ இஸ் ரிலீசிங் இட்ன்னு பார்த்துக்கிறணும். ஓகே? ரைட். அதனால அது எதனால இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ்ல ஸ்லோ குரோத் இருக்கு. அதனால. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட்னா என்ன? கரண்ட் அக்கவுண்ட் அப்படின்னா பிசினஸ் பீப்பிள்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய அக்கவுண்ட் இஸ் கரண்ட் அக்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ வித்ட்ராயல் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்ல. இப்போ நம்மளுக்கு வி ஹேவ் லிமிட்ஸ் இல்லையா? ஏடிஎம் கார்டு வச்சு வித்ட்ரா பண்றோம் அப்படின்னா வி ஹேவ் சர்டைன் லிமிட்ஸ். ஓகேங்களா? அதாவது சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல. கரண்ட் அக்கவுண்ட் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இப்ப என் பேங்க்ல சம் பர்சன் இஸ் ஓப்பனிங் கரண்ட் அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. அந்த கரண்ட் அக்கவுண்ட்ல விழுகக்கூடிய காசுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்ல. ஓகேவா? சோ பேங்க் டோன்ட் ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்ட் ரேட் டு கரண்ட் அக்கவுண்ட். ஓகேங்களா? கரண்ட் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ண தேவையில்ல. 0 இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதுவே டெபாசிட் பண்றோம். ஓகேங்களா? சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? நம்ம யூசுவலா பேங்க்ல நம்ம போய் ஓபன் பண்றதெல்லாம் என்னது? இண்டிவிஜுவல்ஸோடது சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இன்ட்ரெஸ்ட் குடுப்பேன். அது ரொம்ப கம்மியா இருக்கும். 2.5ல இருந்து மேக்ஸிமம் 4, 5% அதுக்குள்ள தான் வரும். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான வட்டி தான் நான் தருவேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் இதுக்குள்ள விழுகிற அக்கவுண்ட்ல ஒரு லிமிட்டட் வித்ட்ராயல் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப எப்பயுமே என்ன இருக்கும்?
கான்ஸ்டன்டா லிக்விடிட்டி இருந்துகிட்டே இருக்குது. அமௌண்ட் எப்படினாலும் உள்ள பறந்துகிட்டே தானே இருக்குது உங்களுக்கு. ரைட்? ஸோ அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு இந்த டெபாசிட் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட்லலாம் வந்துட்டு அமௌண்ட் போட்டு வைக்கிறவங்க ஈஸியா வந்துட்டு வேற அக்கவுண்ட்டுக்கு மாத்த மாட்டாங்க. இப்ப நீங்க வந்துட்டு கான்ஸ்டன்டா ஒரு பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கன்டினியூஸ்லி யூ வில் யூஸ் ஒன்லி தட் பேங்க் அக்கவுண்ட். கரெக்ட்டா? ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பீங்களா? இதுல இருக்க ஒரு ரூ. 10,000 இருக்குன்னா அந்த 10,000 எடுத்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு போட, அந்த அக்கவுண்ட்டுக்கு போடன்ட்டு இல்ல. கான்ஸ்டன்ட்டா அதே அக்கவுண்ட் தான் மெயின்டெயின் பண்ணுவீங்க. ரைட்டா? சோ அதனால தே ஒன்ட் ஸ்விட்ச் ஆஃபன். அப்ப அமௌண்ட் எப்பயுமே அந்த அக்கவுண்ட்ல இருந்துட்டே இருக்கும். அப்ப பேங்க்குக்கும் எப்பயுமே அமௌண்ட் ஆக்சஸிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ரைட். அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கெசா டெபாசிட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்? ப்ரொவைட் லோன், இன்வெஸ்ட் இன் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். எது? பேங்க் வந்துட்டு வேற ஃபினான்ஷியல் அசெட்ஸை வாங்கணும்னாலும் அதுல காசு போடுறது எதுல இருந்தா போடுவாங்க? டெபாசிட்ஸ்ல இருந்து போடுவாங்க. அண்ட் தென் டு மீட் தி லிக்விடிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ். ஈஸியா வந்துட்டு செலவாகக்கூடிய விஷயங்கள். ஏதாவது பேங்க் ரெக்யர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணுவோம்? லிக்விடிட்டி ரெக்யர்மெண்ட்ஸுக்கு இந்த அமௌண்ட் தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டக்குனு கை செலவு அதுக்குன்னா இந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ரைட். தென் சொன்ன மாதிரி லாங் பீரியட்ஸ் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஸ்விட்ச் பண்ண மாட்டோம். அதனால லாங் பீரியட்ஸ்க்கு அந்த கேஷ் வந்துட்டு அந்த உங்களுக்கு வந்துட்டு அந்த அக்கவுண்ட்ல வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்துட்டு ரிஃப்ளெக்ட்ஸ் பெட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. கசாவுடைய ரேஷியோ ஹையரா இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. பிகாஸ் கான்ஸ்டன்டா வந்துட்டு அதுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி லோ இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறோம். நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு இந்த பக்கம் வந்துட்டு ஹையர் லோன்ஸ் கொடுக்குறோம். லோன் கொடுக்குறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க வந்துட்டு டெபாசிட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும். உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா? இதுவே நீங்க லோன் பேங்க்ல இருந்து வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்றது ஜாஸ்தியா இருக்கும். எப்பயுமே அதே தான். ஓகேங்களா? ரைட். நீங்க டெபாசிட் போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 4% இருக்கு அப்படின்னா, அதுவே இஃப் யூ ஆர் டேக்கிங் லோன் ஃப்ரம் த பேங்க், நீங்க பேங்க் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 8%, 9%. ஓகேவா? அப்ப அவங்களுக்கு என்னது கிடைக்குது? இதுல ப்ராஃபிட் கிடைக்குது. இது 4 குடுக்குறது எத்தனைக்கு? 9க்கு 8க்கு. அப்ப ஒரு 4-5% ப்ராஃபிட் கிடைக்குதா அவங்களுக்கு? அதனாலதான் அந்த டெபாசிட் இருக்கணும்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப என்ன பிரச்சனைன்றத பார்ப்போம். ஸோ இது ஸ்லோவா வந்துட்டு இந்த டெபாசிட் க்ரோத் வர்றதுக்கு ரீசன்ஸ் என்ன? ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? அதிகமா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அமௌண்ட் போடுறதுக்கு பதிலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு ஜாஸ்தியா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் நாலேஜ் இருக்கோ இல்லையோ இந்த எஸ்ஐபில போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுதான் மேஜர் ரீசன். ஓகே, பிகாஸ் வி ஆர் எய்மிங் ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ். சீக்கிரம் நிறைய காசு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஸோ ஃபார் தட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம இந்த ஆப் இருக்கு, ஆப்பை ஓப்பன் பண்ணா அதுலயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதோ க்ரோக்கர் ஏதோ சம்திங் இந்த மாதிரிலாம் ஆப்ஸ் இருக்குது இல்லைங்களா? ரைட். ஸோ ஈஸிலி யூ கேன் இன்வெஸ்ட். ஓகே, மேக்கிங் இட் ஆக்சசிபிள் டு யூ. அதனால நம்ம என்ன சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதனால டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மேட் இட் ஈஸியர். ஓகே, நெக்ஸ்ட் அதனால டெபாசிட்ஸ் குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த பக்கம் காசு போனதுனால பேங்க்குக்கு எப்படினாலும் லெண்ட் பண்ணணும்ல மணி. நம்ம சொன்னோம்ல இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து பேங்க் பாரோ பண்ணுவாங்கன்ட்டு, அததான் இதுல சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ பேங்க்ஸ் ஆர் இன்க்ரீஸ்லி ரிலையிங் அப்பான் டேர்ம் டெபாசிட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். ஓகேங்களா? சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய டைப் சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம வந்துட்டு ஏதாவது செக்யூரிட்டி மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பவும் அவங்க கிட்ட இருந்து லோன் வாங்குவோம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுவோம். திரும்பவும் we have to return that on maturity. ஓகேவா? எல்லாத்துலயுமே அதேதான். பட் the word differs. ஓகேங்களா? ஒவ்வொன்றுல வந்துட்டு எஃப்டிஐ அப்படி சொல்றோம், இல்ல பாண்டுன்னு சொல்றோம். ஸோ டேர்ம் தான் டிஃபர் ஆகும். யாருக்கு கொடுக்குறீங்கன்றத பொறுத்து அந்த டேர்ம் டிஃபர்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த சிடி நம்மளுக்கு சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்றது என்னன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் பேங்க் வேற யார்ட்டையாவது இருந்து வாங்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த டெபாசிட் அவங்க அதாவது இவங்க வந்துட்டு ஒரு சர்டிபிகேட் வந்துட்டு தருவாங்க. ஓகேங்களா? திரும்பவும் அந்த சர்டிபிகேட்டை நம்ம கிட்டக்க கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம்? ஃபுல் அமௌண்ட்டை மெச்சூரிட்டி அப்ப வாங்கிக்கலாம். அதாவது 5 வருஷத்துக்கு நான் கடன் வாங்குறேன் பேங்க். ஓகேங்களா? ஸோ பேங்க்குக்கு நம்ம கடன் வாங்குறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம அவங்களுக்கு பே பண்றோம். திரும்பவும் அந்த சர்டிபிகேட்டை நம்ம கிட்ட அவங்க தர்றப்ப அந்த அமௌண்ட்டை நம்ம திருப்பியும் கொடுத்துறோம். நார்மல் ப்ராசஸ் தான், அதேதான். பட் ஷார்ட் டேர்ம் லோனா இருக்கு அப்படின்னா பேங்க்ஸ் வாங்குறாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்காக அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்? சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்றோம். தட்ஸ் தி டிஃபரன்ஸ். ஓகேங்களா? செலக்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ரைஸ் ஃபண்ட்ஸ். எங்க சேல் பண்றாங்க? மணி மார்க்கெட்ல ஸ்ட்ரைட்டா. ஓகேங்களா? ரைட். இப்ப நார்மலா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா, இந்த மாதிரி மணி மார்க்கெட்லயே டைரக்டா செல் பண்றது. இப்ப நான் வந்துட்டு பேங்கோட சிடிஏ வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு
மெச்சூரிட்டி பீரியட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம்னு வைங்க. அந்த 5 இயர்ஸ்க்குள்ள நான் என்ன பண்ணலாம்? யாருக்கு வேணாலும் இத ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட்? ட்ரேட் பண்ணிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது யார் கையில இருக்கோ அவங்க என்ன பண்ணணும்? திரும்பவும் பேங்க்குக்கு வந்துட்டு அந்த காச ஐ மீன் அந்த அத குடுத்துட்டு பேங்க்ல இருந்து அமௌண்ட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்ப சிடிய வந்துட்டு டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இஃப் யூ ஆர் டிபெண்டிங் ஆன் சிடி, தென் யூ ஹேவ் டூ பே ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட். கரெக்ட்டுங்களா? அப்ப அது ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகுது. தென் டெர்ம் டெபாசிட்ஸ். நம்ம இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்ன்னு போடுவோம்ல பேங்க்ல. பல்க்கா ஒரு அமௌண்ட் ஒரு 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் போட்டுட்டு யூ கான்ட் டச் இட். ஓகேங்களா? ரைட்? சோ ரிட்டர்ன் எடுக்கவே முடியாது. டில் மெச்சூரிட்டி. ஓகேவா? அது வரைக்கும் அந்த அமௌண்ட் எங்க தான் இருக்கும்? பேங்க் தான் யுட்டிலைஸ் பண்ணும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு நம்மளுக்கு குடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா டெபாசிட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கு இல்லீங்களா? சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்கறத விட த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டெர்ம் டெபாசிட்ஸ் இஸ் ஹையர். இப்ப பேங்க் வந்துட்டு அதிகமான அமௌண்ட்ட டெர்ம் டெபாசிட்க்கு தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 7%. ஓகேங்களா? அப்ப இதுக்கு எவ்வளோ? டெபாசிட் நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு வெறும் 4%. இதுக்கு 7% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் தரணும். அப்ப அகைன் என்ன ஆகுது? பேங்க் உடைய எபிலிட்டி, பேங்க் உடைய லிக்விடிட்டி வந்துட்டு மத்தவங்களுக்கு கிரெடிட் பண்றதுக்கான அமௌண்ட் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ பேங்க் வில் பி அட் ரிஸ்க். ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப பினான்சியல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா, அதோடைய கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் வந்துட்டு டெபாசிட்ஸ் ஹேஸ் டு பி ஹையர். ஓகேங்களா? அதுதான் இந்த காசா அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட்டா? ஸோ ஒரு கிளான்ஸ் நல்லா பொறுமையா ரீட் பண்ணுங்க. கிளியரா புரிஞ்சிரும். ஓகே தானே? ஓகேவா? ரைட். ஸோ போதும். ஸோ ஒண்ணு வந்துட்டு கசா பார்த்தோம். அப்புறம் யுஏபிஏ பார்த்திருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் ஒன் உடான் ஸ்கீம் பார்த்திருக்கோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க் யூ.